இது வந்து மீன் சட்டி குண்டான். இதில் வந்து மீன் குழம்பு பண்ண போகிறோம். கட்லா மீன் குழம்பு பொங்கல் ஸ்பெஷல். ஓகே, இப்போ வந்து எண்ணெய் வச்சாச்சு. இங்கே ஆயில் 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 டப்பா இங்கே இருக்குது. எங்கே இருக்குது? இது ஆயில் தானே? இது ஆயில். ஆயிலை ஊற்றி காஞ்சி காஞ்ச பிறகு எங்கே பண்ணுவோம்? கடுகு பண்ணுவோம். அப்படியே போஸ்ட் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்? கடுகு போடணும். ரெண்டாக பாய்க்கிறது. இது வடகம், ரெடிமேடு வடகம். இதை அப்படியே போடுறோம். போட்டுட்டு வெங்காயம் பாதியாக வெட்டாம போயிட்டாங்க. இந்த வெங்காயத்தை இது ரொம்ப வாட்டப்படாது. நம்ம நாட்டில் வந்து இது பாஸ் பண்ணிடணும், அப்படியே வச்சுக்கூடாது. சாரி, ஃபுல்லாக தான் ரன் ஆகும். எது பண்ண நமக்கு லேட் ஆகும்மா? இல்லை, பாஸ் பட்டன் எங்கே இருக்கு? ஸ்டாப் அதுனா போருமா? வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்காச்சு. அது வேகணும், பொன்னிறமாக இருக்கணும். இப்போ இஞ்சி போட்டு பேச இப்போ தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம் குழம்பு திக்காக ஆனதுக்காக. ஃபாலோ பண்ணி ஒரு கிலோ கட்லா மீன் வாங்கிருக்கிறோம். அதை வந்து அதை கொட்டு அதை போகிறோம். அதுக்கப்புறம் வந்து எங்க பாருங்க, இதை காட்டுங்க. இது வந்து காடை, அடுத்து வந்து காடை பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து லிவர் நான் சரை அடிக்கிறதுக்கு. காட்டுங்க, அப்படியே காட்டுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இது வந்து தண்ணியை புளியை கரைச்சி வைக்கணும். புளியை கரைச்சி ஊற்றுறதுனால அதெல்லாம் இப்போ வந்து நாங்க வந்து வீட்ல ரெடி பண்ண ஹோம்மேட் ஃபிஷ் கறி மசாலா. இதை வந்து இதை போட்டோம். இப்படிதான் ஏமாத்துக்கணும். காமெடி கட்டு
அது மாதிரி மீன் மசாலா வந்து ஆச்சி மசாலாங்க, சும்மா சொன்னேன், நம்பிடாதீங்க. புளி ஊத்துனியா? வாசனை இப்போதைக்கு வரல, வரும் ஃபியூச்சர்ல. அது லாஸ்டா பொடி பொடி போடுவாங்கல்ல, போடுவாங்க. இது இப்ப கூட உப்பு கட் பண்றது போடு. உப்பு நான் போடலீங்க, இவங்க தான் போட்டாங்க. ஜாஸ்தியான எனக்கு பருப்பு இல்லை. நம்ம புளி ஊற்றுறாங்க பாருங்க. கொதிக்கணும் அதப்பா, தண்ணி ஊற்று, தேங்காய் ஊற்றலாம். அப்புறமா இப்போ வந்து கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வர மாதிரி வச்சு அதுக்கும் நாங்கள் மூடிட்டு போகிறோம். ஃபர்ஸ்ட் பீஸ்